கேசவன் சார் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். என்ன தேநீர் கூடவே என்ன ஒரு புத்தகம் இருக்கு? அதாவது இது வந்து கண்ணாடி கிளாஸால சேர்ந்த கோப்பை, தேநீர் சரி. கோப்பை. இது வந்து தாள்கள், ஓஹோ, எழுத்துக்களான கோப்பை. இதுக்குள்ளேயும் தேநீர்கள், விதவிதமான தேநீர்கள் இருக்கு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, வலது கையில் ஒரு தேநீர் கோப்பை, இடது கையிலும் ஒரு தேநீர் கோப்பை. சரி. இது வந்து குடிக்கிற தேநீர். சரி. இது வந்து நினைக்கிற தேநீர். ரெண்டா பிரிக்கலாம். இத வந்து நினைவுக்கும் ஒரு தேநீர் தேவைப்படுது. இத வந்து தோழர் தேவி பாலா குணசேகரன், சரி, அவங்க வந்து தேநீருக்கு எனவே நீ இன்றி, தேநீரை பார்த்து நீ இன்றி அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு சின்ன புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஓஹோ, ஒரு சிறு குவளை தேநீர். ஆமா, சரி. இப்போ பெண்களுக்கென்றே உலகம் வந்து ஒரு பிரத்யேகமா அவங்க அந்த உண்மையான ஒரு உணர்வு மிக்கது. அவங்க உலகம் எதுன்னா வீடுதான். சரி. வீட்டுக்குள்ளேயும் அந்த பெண்கள் தனக்கான ஒரு இடமா, ஒரு பெட்டையோ, ஒரு இந்த டைனிங் டேபிளையோ, ஒரு சின்ன ஊஞ்சலையோ, அல்லது ஒரு ஆட்டு தொழுவத்து பக்கத்திலேயோ, ஒரு ஆட்டூரல் பக்கத்திலேயோ அவங்க தனக்கான பிரத்யேகமான தனக்குன்னு உள்ள கவலைகளை அதுகிட்ட மானசீகமா சொல்ற மாதிரி அப்படி அமைப்பு அந்த செட்டப்ல இருப்பாங்க. வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு சின்ன பறவைகிட்ட கூட சொல்லுவாங்க. ஆமா. எல்லா பொழுதுகளிலும் அதே மாதிரி தன் நண்பிகளுடன், நண்பர்களுடன் இந்த தேநீரை வந்து அவங்க கொண்டாடி மகிழ்ந்திருக்காங்க இந்த புத்தகத்துல. அந்த உவகை பெருக்கின் வெளிதான் வந்து நீ இன்றி நான் எப்படி அப்படிங்கிற ஒரு குரல் தொக்குவதற்கு மாதிரி நீ இன்றி அப்படின்னு இந்த தேநீர் புத்தகத்தை எழுதியிருக்கு. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, கேசவன் சார், இந்த எழுத்தாளர் தனக்கும் ஒரு தேநீர் கோப்பைக்குமான ஒரு உரையாடல், ஒரு நெருக்கம், ஒரு தனித்துவத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி என்ன எடுத்துரைக்க அளவுக்கு இந்த தேநீர்கள் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு வாட்டர் சூப் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன இருக்குல்ல, வெறும் இலையை, அந்த காய்ந்த இலையை இந்த தண்ணீர்ல போட்டு இந்த பிரத்யேக கலர் அந்த அந்த வண்ணத்திற்கு, அது மட்டும் இல்ல, இது என்னன்னா இந்த தேநீர் விளையிற இடமே எங்கேயாவது டார்ஜிலிங்லயோ, ஊட்டியிலயோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு மாஞ்சோலையிலோ, இல்லாட்டி எங்கேயாவது அசாமின் ஒரு பகுதியிலயோ அந்த மலையில உள்ள ஏதோ ஒரு வண்ணத்தை நம்ம வந்து ஏதோ ஒரு மாலை நேரத்துல நம்ம வந்து அருந்துறோம். இந்த பெண்களுக்கு இன்னொன்னு சுவைய எடுத்துக்கிறோங்கிறத விட இந்த வண்ணத்தை வந்து அருந்துகிறோம். ஆமா, வண்ணம். அதே மாதிரி ஒரு வாட்டர் சூப் அப்படிங்கிற ஒரு பொருளே ஒரு சந்தோஷமானது. இந்த மனிதன் உண்றதுலே விரைவில் வந்து இந்த செரிமானம் ஆகிறது. அது மட்டும் இல்ல, அவனுக்கு மனதிற்கும் இந்த உடலுக்கு மட்டுமல்ல உணவு, மனதிற்குமான உணவும் கூட. மூளைக்கு புத்துணர்வு தரக்கூடியதுன்னு சொன்னாலும் இது வந்து மனதிற்கு இதம் தரக்கூடியது. அம்மா வந்து தேநீரை தேநீர் கோப்பையுடன் கொண்டாடுகிறார். இது வந்து தேற்றுதல். அந்த அம்மாவை அந்த அளவுக்கு தேய்ச்சி இருக்கு, அந்த ஒரு பானகமாக, அந்த சூடாக. அந்த எழுத்தாளரை மட்டும் அப்படின்னு சொல்றதை விட துவண்டு இருப்பவர்களை தேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் தேநீருக்கு இருக்கு. ஒரு கவிதையில வந்து ஒரு படிவமாக நம்மளை உணர செய்யற அளவுக்கு ஒரு வரி எழுதியிருக்காங்க. என்னன்னா, அந்த தேநீரை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மழை வெளியே பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இவங்க தேநீரை சுவைத்து கொண்டு வெளியே வந்து ஜன்னலுக்கு வெளியே மழை பெய்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒரு படிமம் வந்து உருவாகுது. என்று பெய்த மழை நீ என் இனிய தேநீரைங்கிற மாதிரி மாடல்ல. இதுல இருக்கிற அந்த தண்ணீரும் வந்து என்றோ பெய்த மழை நீர். ஆமா. அதனால இந்த இன்னைக்கு தேநீர் வேளையில இந்த அம்மா ஏதாவது என்னன்னா, கேசவன் சார், இந்த கவிதையை பற்றி நீங்க சொல்லிட்டீங்க, புத்தகத்தை பத்தி சொல்லிட்டீங்க, ஒரு எழுத்தாளருக்கும் ஒரு தேநீர் கோப்பைக்குமான உறவை பற்றியும் சொல்லிட்டீங்க. அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த எழுத்தாளரை பற்றி சொல்லணும்ல, தேவி பாலா குணசேகரன், இவங்க வந்து ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்ல, அதை தாண்டி வந்து ஒரு வழக்குரைஞர். சரி. ஆமா. அதனால வந்து விருதுநகர் மாவட்டத்துல அருப்புக்கோட்டை பகுதியில ஒரு சிறந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இந்த தேவி பாலா குணசேகரன் அவர்களுடைய நீ இன்றி அப்படிங்கிற புத்தகமும் ஒரு தேநீர் கோப்பையினோட அளவோட தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இதில் வந்து நீங்க சொன்ன கவிதைகள் நிறைய இடம்பெற்றிருந்தாலும் இதுல உள்ள கவிதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 1-2 வரிகளோடு முடிந்து விடக்கூடிய கவிதைகள் தான். ஒன்ன வாசிச்சு காட்டியிருந்தனே, ஏதொன்றும் தேவையில்லை என்று பற்றறுக்க முயற்சித்த பொழுதிலெல்லாம் நீயே முன் தோன்றி மீட்டு விடுகிறாய், உன்னை பிரிவது என்னால் ஆகுவதில்லை தேநீரே. பற்று இருக்க, அதாவது எந்த பற்றும் வேண்டாம், இனிமே எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்துல ஒரு தேநீர் கோப்பை கண் முன்னாடி வந்து நான் உனக்கு தேவைதானே அப்படிதானே சொல்லுது. அதுலயும் நிறைய அலுவலகங்கள்ல பாத்துருக்கலாம், ஒரு டென்ஷன்லயோ அதுலயோ டீ குடிக்க போயிட்டு வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா. ஆனா அம்மா அந்த தேநீரை குடித்ததோட அந்த தேநீரை தமிழ் படுத்தி இருக்காங்க.
அது வந்து ஒரு பெரிய பாராட்டுக்குரிய தமிழை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு ஒரு கோப்பை தேநீரும் தேவைப்படுது அப்படின்ட்டீங்க. நன்றி கேசவன் சார், நன்றி. நன்றி.